மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வீட்டிலே எப்படி சுலபமாக கண்டென்ஸ் மில்க் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ஸ் மில்க் ரெண்டு விதமாக நம்ம செய்யலாம். ஒன்று பால் பவுடர் பயன்படுத்தி செய்யலாம், இன்னொன்று பால் பயன்படுத்தி செய்யலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பவுடர் பயன்படுத்தி எப்படி வீட்டிலே சுலபமாக கண்டென்ஸ் மில்க் செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் போதும். ஒன்று பால் பவுடர், அப்புறம் சர்க்கரை. இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ், பாயாசம், கேக் எதுக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். ஸோ வாங்க இந்த சூப்பரான கண்டென்ஸ் மில்க் நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கனமான பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த ஒரே கப் அளவு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போது இதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பால் பவுடரில் தண்ணி சேர்த்தோன்னே அங்கங்கே கட்டி விழ ஆரம்பிக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு இது நல்ல கனமான பாத்திரத்தில் இந்த கண்டென்ஸ் மில்க் செய்யலாம். அப்போ தான் எதுவுமே அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். தொடர்ந்து கைவிடாமல் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் பவுடர் நல்லா கொதித்து பாதி அளவு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாதி அளவு குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடா சேர்த்தோடனே இது அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் பவுடர் பாதி அளவு குறைஞ்சி இப்போ எல்லோ கலராக மாறிடுச்சு. இதோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாறி டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. சூப்பராக கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பின்னாடி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ், அப்புறம் கேக், பாயாசம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம சூப்பராக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் கடைகளில் வாங்காமல் வீட்டிலே ரொம்ப சுலபமாக கண்டென்ஸ் மில்க் எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு 2 பொருள் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.